திருநீற்றுக்கு என்ன சிறப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் உண்மை நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்து சொன்னார்கள். இப்பொழுது நாம் அதை சிந்திக்கலாம். முடி மன்னரும் முடிவில் என்ன ஆவார்கள்? பிடி சாம்பலாக மாறி விடுவார்கள். மன்னருக்கே அந்த கதினா நமக்கு என்ன கதி? இவ்வளவு ஆட்டம் போடுறோம் நாமோ ஒரு காலத்தில் சாம்பலாக போயிடும். எழுத என்ன தெரியுது? உலகத்தில் எதுவுமே நிலையில்லை, உடம்பு நிலைத்தது இல்லை. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இது சாம்பலாகும்னு தெரியாது, ஆனால் ஆகும். நாம் இந்த உலகத்தில் பெறுகின்ற செல்வம் நிலையானதா? பணம் இல்லாமலாம் வாழ முடியாது. ஆனால் அந்த பணம் நிலையானதா? பேங்கில் வச்சுட்டுலாம் பத்திரமா நம்ம பணத்தை நினச்சிட்டு இருக்கணும். இருக்குமா? திடீர்னு ஒரு பிரதமர் அறிவிப்பு செய்வார், 2000 நோட்டு 1000 சொல்லி செல்லாது. நமக்கு அது என்ன ஆகும்? பணம் நிலைக்காது, சொத்து நிலைக்காது. நாம நிலைக்க மாட்டோம். நாம பயன்படுத்துகின்ற எந்த பொருளும் நிலைக்காது. அப்ப எது நிலைக்கும்? இறைவன் ஒருவனே நிலைப்பான். அப்ப உயிர் என்ன பண்ணணும்? நிலையான ஒரு தன்மையை பெறணும்னா நிலையாக இருக்கக்கூடிய ஒருவனை சார்ந்தே ஆகணும். இந்த உண்மையை எது சொல்லுகிறது? திருநீறு என்ற சாம்பல் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, திருநீறு என்பது என்ன? ஞானசம்பந்த பெருந்தகை என்ன பதிகம் பண்ணி? திருநீற்று பதிகம்னு ஒரு பதிகம் பண்ணி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பராவணம் ஆவது நீரு. பரானா பராசக்தி, பராசக்தியுடைய நிறமாக இருப்பவள் இறைவி என்று பேசுகிறார்.